அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. வருகின்ற 26ஆம் தேதி மகா சிவராத்திரி தினமானது அனுஷ்டிக்கப்பட இருக்கின்றது. ரொம்ப அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொன்னோம்னா அன்றைய தினத்தை சொல்லலாம். சிவபக்தர்கள் யாவும் தவறாது கடைபிடிக்கின்ற விரதம் அப்படின்னா இந்த மகா சிவராத்திரி விரதத்தை குறிப்பிட்டு சொல்லுவோம். மாத சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, யோக சிவராத்திரி, மகா சிவராத்திரி, இந்த மாதிரி சிவராத்திரிகளில் பல இருந்தாலும் இந்த மகா சிவராத்திரி நம்முள் இருக்கின்ற ஆற்றலை உணர்ந்து கொள்வதற்கான ஒரு எளிய வாய்ப்பை நமக்கு நல்குகிறது அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை. பிரதோஷ விரதம் இருந்திருப்பாங்க, சோமவார விரதம் இருந்திருப்பாங்க, மாத சிவராத்திரி விரதம் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி சிவபெருமானுக்குரிய அனைத்து விரதங்களையும் இருந்தாலும் அதன் பலனை ஒரே இரவில் நம்மால் அடைய முடியும் அப்படின்னா அந்த மகா சிவராத்திரி தினத்தன்று 4 கால பூஜையையும் கடைபிடித்து இறைவனுடைய நினைவிலே இருந்து இந்த விடியற்காலை அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் முன்னாடியே ஒரு 2:30 மணியிலிருந்து ஒரு 4 மணிக்குள்ள வரையிலும் கண்ணசராது இருந்து இறைவனையே நினைத்து அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை உருகி உருகி தியானித்திருக்கும் பொழுது உடல் நேராக இருந்து முதுகு தண்டுவடம் நேராக அமர்ந்து நாம் இறை நாமத்தை சொல்லி உச்சரித்து கொண்டே இருக்கின்றோம் என்றால் நம்முள் இருக்கின்ற அந்த அதீத ஆற்றலை உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதான் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. இந்த சிவராத்திரி விரதம் இருப்பவர்களின் எண்ணிக்கை இப்பொழுது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது. தன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கையில் நிறைய பேர் இறங்கியிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே பல விஷயங்கள் இருந்தாலும் இதையெல்லாம் ஆனந்தம் தரப்போவது இல்லை. உண்மையான ஆனந்தத்தை நல்குவது இறை சிந்தனை மட்டுமே, அதுவும் சிவ சிந்தனை மட்டுமே அப்படிங்கிறத உணர்ந்தவர்கள் இந்த மகா சிவராத்திரி விரதத்தை கடைபிடித்து வருகிறார்கள். நாமும் அதில் ஒருவராக இருக்கின்ற பட்சத்திலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். என்ன பண்ணலாம்? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சிவாலயங்களுக்கு செல்ல வேண்டும். சிவனை பற்றி பேச வேண்டும். சிவபெருமானை பற்றி சிந்திக்க வேண்டும். எல்லையில்லா இந்த சிவத்தை நம்முள் உணர வேண்டும். ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கும் சாதாரண நாட்களுக்கும். மகா சிவராத்திரி நாளில் நம்ம குறிப்பிட்ட அல்லது நம்ம பெரியவங்க குறிப்பிட்ட அந்த நேரம் ஒரு 2:30 மணிலேருந்து ஒரு 4-4:30 மணி வரலும் இருக்கிற நேரத்தில் நம்ம கவனம் குவிந்து இறைவனை நோக்கும் பொழுது நாம் உடலிலே ஏற்படுகின்ற அந்த மாற்றம் அப்படிங்கிறது அதீதமானதாக இருக்கும் அப்படிங்கிறது ஆழ்ந்த நம்பிக்கை. அதை அனுபவிப்பவர்களுக்கு மட்டுமே தெரியும். இல்லை என்று சொல்பவர்களுக்கு இல்லை, இருக்கிறார் என்று சொல்பவருக்கு இருக்கிறார், அதுவும் என்னுள் இருக்கிறார் என்பவருக்கு நம்முள் தான் இருப்பார் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம், ஒரு நேரம் அப்படின்னு சொன்னால் அந்த மகா சிவராத்திரி தினத்தை சொல்லலாம். அதனால் சிவாலயங்களுக்கு போங்க, நடைபெறுகின்ற ஆராதனைகளிலே கலந்து கொள்ளுங்கள். அதே போல சிவநாமத்தை சொல்லி கொண்டிருங்கள். வெட்ட வெளியிலே அமர்ந்து தியானித்திருங்கள். சில பேர் கண் விழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக படம் பார்க்கறது, பாட்டு கேட்கறது, இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுவாங்க. அதெல்லாம் தவிர்த்து கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் அந்த நேரங்களிலே திருவாசகமோ, தேவாரமோ, திருமந்திரமோ, பெரிய புராணமோ இவற்றையெல்லாம் படிக்க ஆரம்பியுங்கள். ஒரு இனிமையான அனுபவங்கள் அதன் மூலமாக ஏற்படும். நிறைய புரிதல்கள் உண்டாகும். ஒரு முறைக்கு 2 முறை படிக்கும் பொழுதுதான் அதில் உள்ள ஆழ்ந்த கருத்துக்கள் நமக்கு தெரிய வரும். இப்போ செய்யக்கூடாத விஷயம்னு எதுவும் இருக்கா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. இருந்தாலும் ஒரு சில விதிமுறைகள் அதற்கென்று உள்ளது. அதை கடைபிடித்து வர வேண்டும். விரதம் இருப்பவர்கள் 4 கால பூஜையும் முடிந்து அதிகாலையிலே நடக்கக்கூடிய அந்த பூஜையை நிறைவு செய்த பின்னர் உணவு எடுத்துக்கொள்வது உத்தமம். புனித நீராடிட்டு அப்புறமா உணவு எடுத்துக்கொள்வது உத்தமம். விழித்திருக்க வேண்டுமா? கண்டிப்பாக விழித்திருக்க வேண்டும். தனித்திருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். ஏன் சொல்கிறாங்கன்னா, பேசக்கூடாது, தனிமையில் இருக்க வேண்டும்,
விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும். விழித்திருத்தல்னா கண்ணை மட்டும் விழிச்சுக்கிட்டு இருக்கிறது, விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும். என்ன நடக்குது நமக்குள்ள அப்படின்னு ஆழ்ந்து பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்குள் ஒரு புரிதல் அன்றைய தினத்திலே ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். அதுதான் சொல்லுவாங்க, பசித்திரு, தனித்திரு, விழித்திருன்னு ஐயா சொல்லுவாங்க இல்லையா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்ணாமல் இருத்தல் வேண்டும், தனியே அமர்ந்து தியானிக்க வேண்டும், விழிப்பு நிலையில் இருந்து என்ன நடக்கிறது என்பதை கவனித்து கொண்டு இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைய தினத்தில். இதை நம்ம செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சில விஷயங்களை, சூக்ஷமமான விஷயங்களை நம்மால் உணர்ந்து கொள்வதற்கு முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ சாப்பிடாதீங்க. ஏன்னா இன்றைய காலகட்டங்களில் விரதங்களின் போது, வழிபாட்டின் போது நிறைய இடத்துல அன்னதானம் பண்ணுவாங்க. புண்ணியம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் விரதம் இருப்பவர்கள் எதையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா ரொம்ப அற்புதமான நாள். நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா தூங்கிடுவோம், இல்லை ஒரு மாதிரி மதப்பு மாதிரி இருக்கும். சில பேர்த்துக்கு அந்த ஒரு விழிப்பு நிலை இல்லாமல் போகும். முடிஞ்சளவுக்கு அன்றைய தினத்திலே தூங்காமல் விழித்திருக்கின்றோம், விழிப்பு நிலையில் இருக்கின்றோம் அப்படின்னா நம்மால் முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இறைவனை உணர்ந்து கொள்வதற்கு, நம்முள் இருக்கின்ற அந்த அதீத ஆற்றலை உணர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். அதில் எந்த மாற்று கருத்துமே நீங்கள் கொள்ள வேண்டாம். அப்போ அபிஷேக ஆராதனைகளுக்கு நம்மால் இயன்றதை ஆலயங்களுக்கு அன்று வாங்கி தருவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புங்க. கண்டிப்பாக இப்போ நம்மளால் என்ன வாங்கி தர முடியுது? நெய் வாங்கி தர முடியுது, அபிஷேகத்துக்கு திருமஞ்சனப்பொடி வாங்கி தர முடியுது, பால் வாங்கி தர முடியுது, தயிர் வாங்கி தர முடியுது. நம்மால் என்ன இயலுதோ அதை அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு செய்வது சிறப்பு. இப்போ எல்லாரும் என்னென்னா அருகாமையில் ரொம்ப பிரபலமாக இருக்க ஆலயத்தில் போய் பூஜை ஏற்பாடு பண்ணணும், பூஜையில் கலந்துக்கணும்னு நினைப்போம் இல்லையா? அதனினும் சிறப்பு ஒன்று உண்டு. எந்த சிவாலயத்திற்கு போனாலும் அதே ஆற்றலைத்தான் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். வீட்டிலே அமர்ந்தாலும் அதை உணர்ந்து கொள்ளலாம், மாற்றுக்கிறதுல. ஆனால் சிவாலயத்துக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய சக்தி நிலையின் காரணமாக அதிகமாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அருகாமையில் பராமரிப்பற்ற சிவாலயம் இருக்குது அப்படின்னா இன்னும் நாட்கள் இருக்கிறது அல்லவா? அருகாமையில் இருக்கக்கூடிய சிவ அன்பர்கள் ஒன்று கூடி அந்த ஆலயத்திற்கு வழிபாட்டுக்கு ஏற்பாடு செய்து அன்றைய காலகட்டத்திலே நம்மால் இயன்ற பூஜைகளை செய்வதற்கு, நம்மால் முடிஞ்சால் இரவு முழுக்க அந்த 4 கால பூஜையை செய்வதற்கு ஏற்பாடு செய்யலாம். முடியலைன்னா குறைஞ்சபட்சம் ஒரு கால பூஜையாவது செய்வதற்கு ஏற்பாடு செய்கின்றோம் அப்படின்னா அந்த பகுதி எப்படி ஒரு தெளிவு பெறும் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். அந்த இடத்திலே ஆன்மீக பெருமக்களுடைய நடமாட்டம் இருக்கும் பொழுது அந்த பகுதி அவ்வளவு வளர்ச்சியை காணும். இன்னொன்று, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாமே அந்த இடத்துல பரவ ஆரம்பிக்கும். யோக நிலையிலே இருக்கும் பொழுது நம்முள் இருக்கக்கூடிய ஆற்றலை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இறைவனை உணர வேண்டும், நம்முள் இருக்கின்ற அந்த அதீத சக்தியை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக ஒரு இரவு தான் இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடியது. அருகாமையில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று பூஜைகளிலே கலந்து கொண்டு சிவநாமங்களை உச்சரித்து தேவாரம் திருவாசகங்களை பாடி இறைவனுடைய அருளை பெறுங்கள், இறைவனை உணருங்கள். நன்றி, வணக்கம்.